மணி 9 ஆக போகுது. மர்மோல வயிறு பசிக்கல, ஒரு 10 நிமிஷம் கழிக்கட்டுமே. இது 9 மணி ஆக 3 நிமிஷம் தான் இருக்கு. சீரியல் வேற போட்டுருவான். நீங்க வயிறு பசிக்கலன்னா பரவாயில்ல, சும்மா தாரேன், சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு பக்கத்துல போட்டு வைங்க, அது தன்னால செமிச்சிரும். சரி அப்ப சோத்த போடு மர்மோல. சரி சாப்பிட்டுட்டு நேரத்தோட தூங்குனா நல்லது தானே, காலையில எந்திக்கலாம்ல. போட்டுட்டோம். பாவி, இப்படியா மர்மோல கொடுமைப்படுத்துவா? இவ்வளவு ஒரு மனுஷியா இந்த நிலைமையா வரணும்? நீ சம்மதிக்காத, அதுக்கு சம்மதிக்காத. அப்படித்தான் பேசணும். தைரியம் மாதிரி மரமண்டா. இவ்வளவு நேரம் என்னத்த சொன்ன, இப்ப மட்டும் இந்த டயலாக பேசிட்டு இருக்கா. சீரியல் பைத்தியத்தை போய் கட்டி வச்சேனா என் மகனுக்கு. சாரி தையத்தை, சாரி. படிச்சிருக்கதே சீரியல் பார்க்கறதுல அப்படியே மூழ்கி உங்க கையை கடிச்சு போட்டேன். பாவி மர்மோல கொஞ்சம் விட்டு அச்சு விரலைய கடிச்சு முழுக்கி இருப்பிய. கால 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 என் பாவி விடு, காலை விடு. படிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை முழுசா சொல்லுங்க, அப்பதானே காலை விடுவேன். தொலைச்சிட்டு விடு காலை. என்ன நடக்கு? எதுவும் பிரச்சனையா வீட்டுல? உண்ட மாமியார் மருமகளும் பிரச்சனையை உண்டு பண்ணி என் புசுரம் வாங்காம இருக்க மாட்டாளுவா. என்ன சொல்லி வந்துட்டீங்களா? காலை முடிச்சு கரகரம் இழுக்காத. ஏடி ஏடி முன்னாடி எங்க பண்ணிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் உங்க காலை விடுவேன், இல்ல காலை விட மாட்டேன். இப்ப என்ன தப்பு செஞ்சா? நான் எதுக்கு மன்னிக்க உன்ன? தப்புதான் செஞ்சு போட்டேன், தப்புதான். இவளுக்கு என்னமா ஆச்சு? பைத்தியம் இது பிடிச்சு போச்சா? என்கிட்ட கேட்கல, உன் பொண்டாட்டி கேளு. என்னனாலும் சொல்லி தோலாட்டி. சீரியல் பார்த்துட்டு தர சீரியல்ல ஒரு மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தா, அத பார்த்துட்டு இருந்தனா அந்த கோபத்துல உங்க அம்மைக்கு கைய பிடிச்சு நரந்தாலும் கடிச்சு போட்டேன். ஆமல உன் பொண்டாட்டி கொஞ்சம்னா என் கையை கடிச்சு துப்பி இருப்பா. நல்ல வேலை, நறுக்கடி பாதி கடிக்கிறதுக்குள்ள நான் சுதாரிச்சுட்டேன். அழுது மண்டையை உடைக்காத. மன்னிச்சிட்டேன் போ. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. வயிறு பசிக்கு சோத்த போட்டு கொண்டு வா. மத்தியானம் உள்ள மீன் குழம்பு நல்ல சூடாக்கி வச்சிருக்கேங்க, சூப்பரா கொண்டு வரேன். நான் சோத்த போட்டு சாப்பிட்டு போட்டு கையை கழுவாம உட்காந்துட்டு இருக்கேன். கை வேற காஞ்சு வச்சு போங்க, கை கழுவுங்க போங்க. நீ எப்ப சோத்த போட்ட, நான் எப்ப தின்னேன்? என்னது இப்படி சொல்றீங்க? ஒரு தட்டு நிறைய அம்பாரமும் குமிச்சு சோத்த போட்டு கொண்டு வந்தேன். அதுல மீன் குழம்ப முங்க ஊத்திருந்தேன். 5 துண்டு மீனை வேற போட்டிருந்தேன். நல்ல வலிச்சு தின்னேலத்தே. யாத்த எப்படி போய் சொல்றீங்க? நீ அம்பாரமா சோத்த போட்ட, குழம்பு முங்க நீனா ஊத்துன. ஆமாதே, நான் தானே ஊத்துறேன். என் கண்ணால 2 கண்ணால பாத்தேன். அம்பார மாதிரி இருந்துச்சு வாரு. அப்படியே டக்கு வாயில அள்ளி போட அப்படியே குறைஞ்சிட்டேன். இல்ல என் தலையெழுத்து. இப்படி தலையில அடிக்காதீங்க, மண்டைக்குள்ள இருக்க மூளை பிரிஞ்சு வெளியில வந்துரும். கண்டியா அதெல்லாம் ஒண்ணு வராது. மண்டைக்குள்ள மூளை இருந்தாலும் வெளியில வரும். காலி டப்பா தானே இருக்கு. எதுக்குல நீ எல்லாம் இருக்க? சில மாதிரி நின்னுட்டு இருக்கிய. என்ன ஏதோ பொண்டாட்டி கேட்க மாட்டேல. இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு நடக்கணும். இன்னைக்குதான் கரெக்டா பேசிருக்கீங்க. நீங்க காலையிலே சொன்னீங்களா 10 நாள் ஊட்டி கொடைக்கானல் டூர் போனோம், வீட்டுல யார வச்சுட்டு போறதுக்கு, வீட்டை யாராவது கள்ள தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன்ல. இப்ப உங்க அம்மா சொல்லிட்டாவோ யாரோ ஒருத்தர் வீட்டுல இருக்கோண்டு. உங்க அம்மாவே இருக்கட்டுங்க, நம்ம 2 பேரும் டூர் போயிட்டு வரோம்.